வணக்கம். இது உங்கள் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டருங்க. இது வந்து டில்ட்டிங் வெட் கிரைண்டர். இது வந்து கன்வென்ஷனல் வெட் கிரைண்டர். ஸோ இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர்னால் உடனடி இட்லி மாவு இயந்திரம். அதாவது மேலே அரிசி போட்டிங்கன்னா கீழே மாவாக வருது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து ஒட்டா போடலாம், இல்லை அரிசி மட்டும் போடலாம். இதில் உளுந்து நீங்கள் அரைச்சிட்டு கலந்தும் இது பண்ணிக்கலாம். ஸோ டில்ட்டிங் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் உளுந்து, அரிசி, பருப்பு, உளுந்து வடை, பருப்பு வடை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அரைச்சிக்கலாங்க. ஸோ கன்வென்ஷனல் வெட் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா கெப்பாசிட்டிஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டரில் மணிக்கு வந்து ஒரு 30 கிலோ, 60 கிலோ, 80 கிலோ, அதில் அலுமினியம் சேம்பர், எஸ்எஸ் சேம்பர் அந்த மாதிரி வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. டில்ட்டிங் வெட் கிரைண்டர் அதே மாதிரி தான். கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் 5 லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ், 7 லிட்டர்ஸ், அதே 15 லிட்டர்ஸ், 20 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. கன்வென்ஷனலும் அதே மாதிரி தாங்க. 5 லிட்டர்ஸ்லேருந்து 5, 7, 10, 15, 20 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேட்ரிங்கோ, ஹோட்டல்ஸோ, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே அவைலபிள் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன தொழில் பண்ணணும், உடனடி இட்லி இயந்திர மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தாராளமாக இதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு மேலும் இதுக்கு மேலே தகவல்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கிரைண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் உங்களோட டிஎம்க்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். மிஷின் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரிலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ அதோட லொக்கேஷனும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி தருவோம். தேங்க்யூ.